Namaste. Today I'll be sharing a korvai composed by me in Adithalam Rendu Kalai Dishranadai. இந்த கோர்வையை முதல்ல சொல்கிறேன். இது ஒரு லாங் கோர்வை. அப்புறம் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தக்கிட்ட 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 தக்கதின்ன தும் தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்க தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்க தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்கிட்ட தும் தக்க தும் தக் தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்கிட்ட தும் தக்க தும் ததும் தும் தக் தி கிக் டக் தும் தக் தி கிக் டக் தும் தக் தி கிக் டக் தும் தத்தும் தத்தி கிட்ட தும் தத்தும் தத்தி கிட்ட தும் தத்தும் தத்தி கிட்ட தும் தத்தும் தத்தி கிட்டக்கும் தத்தும் தத்தி கிட்டக்கும் தத்தி கிட்டக்கும் தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்க தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்க தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்கிட்ட தும் தக்க தும் தக் தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்கிட்ட தும் தக்க தும் ததும் தும் தக் தி கிக் டக் தும் தக் தி கிக் டக் தும் தக் தி கிக் டக் தும் தத்தும் தத்தி கிட்ட தும் தத்தும் தத்தி கிட்ட தும் தத்தும் தத்தி கிட்ட தும் தத்தும் தத்தி கிட்டக்கும் தத்தும் தத்தி கிட்டக்கும் தத்தும் தத்தி கிட்டக்கும் தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்க தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்க தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்கிட்ட தும் தக்க தும் தக் தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்கிட்ட தக்கதின்ன தும் தக்கிட்ட தும் தக்க தும் ததும் தும் தக் தி கிக் டக் தும் தக் தி கிக் டக் தும் தக் தி கிக் டக் தும் தத்தும் தத்தி கிட்ட தும் தத்தும் தத்தி கிட்ட தும் தத்தும் தத்தி கிட்ட தும் தத்தும் தத்தி கிட்டக்கும் தத்தும் தத்தி கிட்டக்கும் தத்தும் தத்தி கிட்டக்கும் ததின் தக்கதின்ன தம் தக்கதின்ன தும் தும் தக்கிட்ட தம். ஸோ இந்த கோர்வை என்னென்னா, சமத்திலிருந்து அரை இடத்துக்கு திஷரநடையில் ரெண்டு கலையில் ஆயத்தாளம். ஸோ எப்படி சமத்துலேருந்து அரை இடத்துக்கு வருதுன்னா, ஒரு தட்டில் திஷரநடையில் தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்டன்னு இருக்குது. ஸோ அது அடுத்த ஸ்பீடில் அதை பார்த்தோன்னா தக்கிட்ட 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 தக்கிட்டன்னு. ஸோ நம்ம இடம் வந்து அரை இடம்னா தக்கிட்ட தக்கிட்ட தும் தக்கதின்ன தும் தக்கதின்ன தும் தக்கதின்ன தும். ஸோ அரை இடத்துல தக்கிட்ட தக்கிட்ட தள்ளி இருக்குது. தக்கிட்ட தக்கிட்ட தும் தக்கதின்ன தும் தக்கதின்ன தும் தக்கதின்ன தும். ஸோ 6 தள்ளி இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன கோர்வை ஃபஸ்ட்டு ரவுண்ட் 2 மாத்திரை தள்ளி, அதுக்கடுத்த ரவுண்ட் 4 மாத்திரை தள்ளி வரும், அதுக்கடுத்த ரவுண்ட் 6 தள்ளி அரை இடத்துக்கு கரெக்டாக வந்துடும். இந்த கோர்வை நான் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி இதை பண்ணினேன்னா, மூர்த்தி மாமா ஒரு கோர்வை வாசிப்பார், லிவிங் லெஜெண்ட் மிருதங்க வித்வான் மூர்த்தி மாமா. அவர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கோர்வை தடிஸ் 2 தள்ளி சமத்துலேருந்து அரை இடத்துக்கு வர கோர்வையை வாசி நான் கேட்டேன். அந்த கோர்வையை இப்போ சொல்கிறேன். தித்தக்கிறது தரிகிடதும் தித்தக்கிறது தரிகிடதும் தக்கிறது தரிகிடதும் கடத்துக்கு தரிகிடதும் தரிகிடதும் த தி கிட்ட தும் தத்தி கிட்டக்கும் ததி கிட்டக்குத ததி கிட்டக்குத ததி கிட்டக்கும் தத்தி தக்கிறது தரிகிடதும் தித்தக்கிறது தரிகிடதும் தக்கிறது தரிகிடதும் கடத்துக்கு தரிகிடதும் தரிகிடதும் த தி கிட்ட தும் தத்தி கிட்டக்கும் ததி கிட்டக்குத ததி கிட்டக்குத ததி கிட்டக்கும் தித்தக்கிறது தரிகிடதும் தித்தக்கிறது தரிகிடதும் தக்கிறது தரிகிடதும் கடத்துக்கு தரிகிடதும் தரிகிடதும் த தி கிட்ட தும் தத்தி கிட்டக்கும் ததி கிட்டக்குத ததி கிட்டக்குத ததி கிட்டக்குத தீம் தக்கஜன்ன தம் தக்கஜன்ன தம் தக்கஜன்ன தம். ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாகவும் இருந்தது. ஸோ இப்போ இந்த 6 இப்படி 2 தள்ளி பண்ணலாமே அப்படிங்கிறது
அங்கேருந்து தான் நான் பார்த்தேன், அவர் வாசிக்கிறத பார்த்து தான் தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோர்வை நேத்திக்கு வந்தது. கோர்வை அப்படியே வந்தபோது 2 தள்ளி தான் வந்தது. ஸோ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி சமத்துக்கு சமம் வரா மாதிரி பண்ணல. அப்படியே 2 தள்ளி வந்தால் அரை இடத்துக்கு தான் வருதுன்னு சொல்லிவிட்டு சமத்துலேருந்து அரை இடத்துக்கு இதை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோர்வையை நான் பண்ணினேன். இது கொஞ்சம் லாங் கோர்வை. இந்த கோர்வையோட லாஜிக் என்னங்கிறதையும் யாராவது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ ஸோ மச்.